வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது எஸ்பிஐயோட ரெகுலர் ஃபிக்ஸட் டெபாசிட்கான வட்டி விகிதங்களை ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் நமக்கு இந்த டிசம்பர் 27லேருந்து எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ என்னென்ன டென்யூருக்கு என்ன வட்டி விகிதங்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும், பேசிக் கீ ஃபீச்சர்ஸ் என்ன, நம்ம டெபாசிட் பண்ணுறப்ப அதுக்கான க்ரைட்டீரியா என்ன, மினிமம் டெபாசிட் அமௌண்ட் என்ன, இந்த மாதிரியான எல்லா தகவல்களையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் உங்களோட கோல்க்கு ஏற்ற மாதிரி உங்ககிட்ட இருக்க லம்சம் அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா எந்த டென்யூருக்கு அதிகமான வட்டி கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆப்ஷனை. ஸோ நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது மற்ற பேங்க்ஸோட ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், ஸ்பெஷல் எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ், நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், கோல் சேவிங் ஐடியாஸ், இந்த மாதிரியான மணி ரிலேட்டட் வீடியோஸும் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தடுத்து நான் போடுற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸும் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரெகுலர் ஃபிக்ஸட் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பார்க்க போகிறோம். கூடவே நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேஷனும் பார்க்க போகிறோம். ஸோ இது மூலயமா உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் இதில் கொடுத்துருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் நமக்கு என்னையிலேருந்து எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 டிசம்பர் 2023. ஸோ அன்னையிலேருந்து நமக்கு ரிவைஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து பொருந்தும். ஸோ இந்த டேட்க்கு அப்புறம் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் சொல்லியிருக்கிற வட்டி விகிதங்கள் உங்களுக்கு பொருந்தும். இப்போ நம்ம ஜென்ரலாக எஸ்பிஐயில் வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அதுக்கான கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டு, ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற லம்சம் அமௌண்ட்டை ஒன் டைமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதிலேருந்து நம்ம வட்டியை வந்து வருமானமாக வாங்கிக்கலாம். ஸோ நம்ம வந்து இதில் மினிமம் டெபாசிட் பார்த்திங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து இருக்குது. ஸோ 1000 ரூபாயிலேருந்தே நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணலாம். உங்ககிட்ட அமௌண்ட்டு சேர்ந்துருக்கு, அந்த அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணி அதிலேருந்து வட்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எஃப்டி வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா ரிட்டையர்ட் பர்சன்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வர பணத்தை வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டுட்டு அதுலேருந்து வட்டியை வந்து வருமானமாக வாங்கிப்பாங்க. பிகாஸ் நமக்கு இதில் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்காது. இப்போ மார்க்கெட்டில் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, அதில் வந்து நமக்கு வட்டி ஏறும் இறங்கும். பட் ஃபிக்ஸட் டெபாசிட் பொறுத்த வரைக்கும் நம்ம டெபாசிட் பண்ணுறப்ப என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அதே தான் நமக்கு அந்த டென்யூர் ஃபுல்லாகவே கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு இதில் நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்குது. நம்ம வட்டி வாங்குறது மாதம் இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை, இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்கிறதுனால எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணி அதுலேருந்து வருமானமாக வட்டியை வந்து வாங்கிக்க முடியும். அண்ட் இதில் மேக்ஸிமம் டெபாசிட் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ வேணால் டெபாசிட் பண்ணலாம். பட் இருந்தாலும் 2 கோடி ரூபாய்க்கு கீழே டெபாசிட் பண்ணுறப்ப இதில் கொடுத்துருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து உங்களுக்கு பொருந்தும். ஸோ மினிமம் 1000 ரூபாய் அண்ட் மேக்ஸிமம் வந்து லெஸ் தென் 2 crores வரைக்கும் நம்ம டெபாசிட் பண்ணலாம். அண்ட் டென்யூர்ஸ் வந்து நமக்கு என்ன அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7 நாள்லேருந்து 10 வருஷம் வரைக்கும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு கோல்க்கு ஏற்ற மாதிரி, உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டென்யூரை சூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எந்த டென்யூருக்கு அதிகமான வட்டி கிடைக்குதோ அந்த மாதிரியும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஆப்ஷன் எப்படி வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் 60 வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கிற வட்டியை விட கூடுதல் வட்டி வந்து கிடைக்கும். அண்டு லோன் ஃபெசிலிட்டியும் நமக்கு வந்து எஃப்டியில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டெபாசிட் பண்ணுற பணம் இருக்குது இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அதுலேருந்து 80 to 90% வரைக்கும் லோனும் கிடைக்கும். அடுத்தது டிடிஎஸ் வந்து நமக்கு அப்ளிகபிள். பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நம்ம டெபாசிட் பண்ணுற பணம், அதாவது எஃப்டியாக இருந்தாலும் சரி, ஆர்டியாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்துக்குமே கிடைக்கிற வட்டி வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸபிள் இன்கம் தான். ஸோ அதுக்கு டிடிஎஸ் பிடிப்பாங்க. உங்களுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 10% வந்து டிடிஎஸ்ஸாக பிடிப்பாங்க. அண்டு அந்த டிடிஎஸ் பிடிக்கிறதுக்கும் வந்து சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அதாவது ஜென்ரல் சிட்டிசனாக இருக்கீங்கன்னா ஒரு வருஷத்தில் உங்களுக்கு, அதாவது ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் டு மார்ச்சுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கிற வட்டி இருக்கு இல்லையா, அது வந்து ஓவராலாக எஃப்டி ஆர்டி எல்லாமே சேர்த்து 40,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு வட்டி கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்லேருந்து 10% வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க. சீனியர் சிட்டிசனுக்கு அதே ஒரு ஃபினான்ஷியல் இயரில் 50,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு வட்டி வந்து கிடைக்குது அப்படின்னாலும் உங்களுக்கும் 10% வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க.
அடுத்தது இன்ட்ரெஸ்ட் பேயபிள். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கான வட்டியை வந்து நமக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க. மாதம் மாதம் வட்டி வாங்கிக்கலாம், இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை, இல்லைனா மெச்சூரிட்டி அப்போ நம்ம சூஸ் பண்ணுற டென்யூர் இருக்குது இல்லையா. இப்போ 2 வருஷம் சூஸ் பண்ணுறோன்னா 2 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கான வட்டியும் நம்ம கட்டின டெபாசிட் பண்ண அமௌண்ட்டையும் சேர்த்தும் மொத்தமாக வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு குமுலேட்டிவாக கிடைக்கும். குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்ன்றப்ப பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை, எஃப்டியை பொறுத்த வரைக்கும் 3 மாதத்துக்கு ஒரு தடவை காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம்ம 2 வருஷம் கழிச்சு மொத்தமாக வாங்குறோன்னா அந்த வட்டிக்கும் வட்டி கிடைக்கும். ஸோ மற்ற ஆப்ஷனை விட மெச்சூரிட்டி அப்போ வாங்குறப்ப கொஞ்சம் கூடுதலான வட்டி வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்தது ப்ரீமெச்சர் க்ளோஷர். இப்போ நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிட்டீங்க, பட் ஏதோ ஒரு எமர்ஜென்சி நீங்கள் டெபாசிட் பண்ண பணம், எஃப்டியில் இருக்கிற பணத்தை வந்து எடுக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் வந்து ப்ரீமெச்சர் க்ளோஷர் பண்ணலாம். பட் அதுக்கான பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு ஏற்ற மாதிரி பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து இருக்கும். 0.5% இல்லை 1% அந்த மாதிரி பெனால்ட்டி சார்ஜஸ் போக மீதி நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரேட். இதில் சொல்லியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் பெர் ஆனம். ஸோ இப்போ என்னென்ன டென்யூருக்கு நமக்கு என்ன வட்டி கொடுக்குறாங்க, ஜென்ரல் சிட்டிசனுக்கு எவ்வளோ, சீனியர் சிட்டிசனுக்கு எவ்வளோன்றது பார்க்கலாம். 7 நாள்லேருந்து 45 நாள் வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு அதுக்கான வட்டி வந்து 3.5% கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 4% வந்து வட்டி கிடைக்கும். அண்ட் 46 நாள்லேருந்து 179 நாள் வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 4.75% கொடுத்துருக்காங்க. சீனியர் சிட்டிசனுக்கு 5.25% கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து லாஸ்ட்டு இருந்ததை விட இப்போ வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல டைம், நமக்கு ஷார்ட் டைமில் இன்னும் கொஞ்சம் அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்குது. அடுத்தது 180 நாள்லேருந்து 210 நாளுக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 5.75%, சீனியர் சிட்டிசனுக்கு 6.25% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. 211 நாள்லேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6%, சீனியர் சிட்டிசனுக்கு 6.5%. ஒரு வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.8% அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 7.3% வட்டி கிடைக்கும். அண்ட் 2 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே லெஸ் தென் 3 இயர்ஸ் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.5% வட்டி கிடைக்குது. அண்ட் 3 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.75%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.25% கிடைக்குது. 5 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.5%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.50% வட்டி கிடைக்குது. இந்த 5 இயர்ஸ் to 10 இயர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கு ஜென்ரல் சிட்டிசனை விட 1% வட்டி வந்து அதிகமாக கிடைக்குது. பட் யூஸ்வலாக எஃப்டியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இந்த மாதிரி டென்யூரில் தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா பேங்க்ஸ்லேயும் அதிகமான வட்டி கிடைக்கும். அதே மாதிரி எஸ்பிஐலையும் வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்றப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.5% கிடைக்குது. இருக்கிறதுலே அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த டென்யூருக்கு கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தாச்சு. இதுக்கான ஒரு கால்குலேஷனும் நம்ம இப்போ பார்க்கலாம். கால்குலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மெச்சூரிட்டி அப்போ கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து 2 வருஷம் நம்ம டெபாசிட் பண்ணுறப்ப எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குங்கிற அப்ராக்சிமேட் வேல்யூ பார்க்க போகிறோம். ஏன்னா 2 வருஷத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது இந்த டென்யூருக்கு தான். ஸோ அதுக்கான கால்குலேஷன் நம்ம பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.5% கிடைக்குது. ஸோ நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்குன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் 25,000 டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 3,722 ரூபா வட்டியாக கிடைக்குது. இது வந்து வட்டி மட்டும். ஸோ நம்ம 2 இயர்ஸ் கழிச்சு இந்த அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெபாசிட் பண்ண 25,000 நமக்கு கிடைக்கும். சீனியர் சிட்டிசனுக்கு அதே 25,000 டெபாசிட் பண்ணுறப்ப உங்களுக்கு வட்டி மட்டும் 4,005 ரூபா கிடைக்கும். இதே 50,000 டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டி மட்டும் 7,444 ரூபா கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 8,011 ரூபா கிடைக்கும். இந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து 2 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டு. அடுத்தது 1 லட்ச ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு 14,888 ரூபா வட்டியாக கிடைக்கும். சீனியர் சிட்டிசன் அதே 1 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறப்ப 16,022 ரூபா வட்டியாக கிடைக்கும். அண்ட் 3 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு 44,664 ரூபா வட்டியாக கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 48,066 ரூபா வட்டியாக கிடைக்கும். 5 லட்ச ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா 2 வருஷத்தில் ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டி மட்டும் 74,440 ரூபா கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 80,110 ரூபா வட்டியாக கிடைக்கும். 10 லட்ச ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டி மட்டும் 1,48,881 ரூபா கிடைக்கும். இதே சீனியர் சிட்டிசன் அதே 10 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணுறீங்க 2 வருஷத்துக்குன்றப்ப உங்களுக்கு வட்டி மட்டும் 1,60,221 ரூபா கிடைக்கும். ஸோ இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேஷன். நிச்சயமாக இது மூலயமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு
எவ்வளவு வட்டி கிடைக்கும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.